ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபிஹார்யேர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. ஜாதஸ்ய பிறந்தவன், ஹி நிச்சயமாய், த்ருவ உண்மை, மிருத்யுஹு மரணம், த்ருவம் அதுவும் உண்மை, ஜன்ம பிறப்பு, மிருதஸ்ய இறந்தவனின், ச மேலும், தஸ்மாத் எனவே, அபிஹாரியே தவிர்க்க முடியாத, அர்த்தே பற்றிய பொருளில், ந வேண்டாம், துவயம் துவம் நீ, சோசித்தும் கவலைப்பட, அர்ஹதி தகுதி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணமடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. பொருளுரை. வாழ்வில் ஒருவன் செய்யும் செயல்களுக்கேற்ப அவன் மறுபிறவி எடுத்தாக வேண்டும். மேலும் ஒரு முறை செயல்களை முடித்த பின் மீண்டும் பிறப்பதற்காக இறந்தாக வேண்டும். இவ்வாறு முக்தியின்றி பிறப்பும் இறப்பும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்த வண்ணம் உள்ளன. எனினும் பிறப்பும் இறப்பும் தொடர்கின்றன என்ற கருத்து கொலை, மிருகவதை, போர் முதலிய தேவையற்ற செயல்களை ஆதரிப்பதில்லை. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக வன்முறையும் போரும் மனித சமுதாயத்தில் தவிர்க்க முடியாதவை. பகவானின் விருப்பமான குருக்ஷேத்திர போர் தவிர்க்க முடியாததாகும். மேலும் நேர்மைக்காக போரிடுவது சத்திரியனின் கடமை. தனக்குரிய கடமையை செய்வதில் உறவினரின் இழப்புக்காக அர்ஜுனன் ஏன் கவலைப்படவோ ஐயப்படவோ வேண்டும்? சட்டத்தை மீற அவனுக்கு உரிமை இல்லை. ஏனெனில் அவ்வாறு செய்தால் அவன் மிகவும் பயந்து கொண்டிருந்த பாவ விளைவுகளை அவன் அடைந்தாக வேண்டும். தனக்குரிய கடமையை புறக்கணிப்பதால் தனது உறவினரது மரணத்தை அவன் நிறுத்த முடியாது என்பது மட்டுமல்ல, தவறான முடிவை எடுத்ததற்காக இழிந்தவனாகி விடுவான். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. जातस्य हि ध्रुवो मृत्युर த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபிஹார்யேர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணமடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்ற விஷயம் ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு, அதாவது பிறவி எடுத்தவன், இந்த உலகத்துல பிறந்தவன் கண்டிப்பாக மரணமடைந்தே தீர வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். துருவம் தன்ம மிருதஸ்ய ச, அது மட்டும் இல்ல, மரணமடைந்த பிறகு ஒருவன் மீண்டும் கண்டிப்பாக பிறவி எடுக்க போகிறான். இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். பல பேர் இந்த உலகத்துல இதை நம்புவதும் இல்லை. மறுபிறவிலாம் இருக்கா, உண்மையா, அதை ஏதாவது பார்த்துருக்காங்களா கண்ணால? உயிர் எழுந்த பிறகுதான் ஒரு மனுஷனுடைய உடம்ப புதைக்கிறோம், இல்லை எரிக்கிறோம், இல்லை மார்ச்சரியில கொடுத்துடுறோம், ஹாஸ்பிட்டல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக கொடுக்குறோம். அப்ப யார் பிறவி எடுக்க போறா மறுபடியும் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல எப்பவுமே இருக்கு. ஏன்னா ஆத்மா அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். அப்ப கண்ணுக்கு தெரியாத ஆத்மா உண்மையிலே இருக்கா? மரணமடைந்த பிறகு அந்த ஆத்மா மறுபடியும் பிறவி எடுத்து ஒரு மனுஷனாக, ஒரு குழந்தையாக, ஒரு மிருகமாக வரப்போறதா? இதெல்லாம் யார் கண்டா? இதெல்லாம் பார்த்ததில்லை அப்படிங்கிற கருத்து முக்கியமா இந்த கலியுகத்துல ரொம்பவே பிரபலமாக ஃபேமஸாக இருக்கிற ஒரு கருத்து.
அதுவும் மாடர்ன் சயின்ஸ், விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு, கடந்த 200-300 வருஷத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளவு தூரம் வளர்ந்த பிறகு உண்மையிலேயே மறுபிறவி இருக்கா, இல்ல இது கட்டுக்கதையா, இல்ல இதுக்கெல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூஃப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி பல பேர் மனசுல இருக்கு. இதற்கெல்லாம் பதில் நம்மளுடைய வேதங்கள்ல, சாஸ்திரங்கள்ல, முக்கியமா பகவத்கீதையிலும் இருக்கு. ஏன்னா பகவத்கீதை மற்றும் நம்மளுடைய வேத இலக்கியங்களில் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு கருத்துமே தவறுகளுக்கு அப்பாற்பட்டது. அது கட்டுக்கதை அல்ல, கற்பனை இல்லை. கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளால வெரிஃபை பண்ண முடியும், அது உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதற்கு ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு அறிவு தேவை, ஒரு குறிப்பிட்ட இன்டெலிஜென்ஸ் தேவை. சாதாரண ஜட உலகத்தை நாம் ஆராய்ந்து படிச்சு புரிஞ்சுக்கிற ஒரு அறிவு திறனை வச்சு மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. வேற விதமான ஒரு அறிவு அதுக்கு தேவை. அதற்கு ஆன்மீக அறிவு அல்லது ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேரு. இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை நாம் வளர்த்து கொண்டால் மட்டும்தான் உண்மையிலேயே ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, மரணம் அடைந்த பிறகு அந்த ஆத்மா மறுபிறவி எடுத்து வேறு ஒரு உடலில் நுழைந்து மறுபடியும் ஒரு மனிதனாகவோ, ஒரு விலங்காகவோ, பூச்சியாகவோ, செடியாகவோ மறுபடியும் இந்த உலகத்துல பிறவி எடுக்கிறங்கிறத ஒரு சூக்ஷ்மமான விஷயமான இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். சாதாரண அறிவால் இதை புரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு ரொம்ப எலாபரேட்டான பெரிய ஒரு விஷயம். ஆனா இப்போ நாம இந்த பதத்துல, இந்த ஸ்லோகத்துல கவனிக்க போற விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தெளிவாக இங்க சொல்லியிருக்கார், ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுஹு, பிறவி எடுத்தவனுக்கு மரணம் உண்டு, துருவம் ஜன்ம மிருத்தஸ்ய, மரணம் அடைந்தவனுக்கு கண்டிப்பாக மறுபிறவி இருக்கு அப்படிங்கிறத பகவான் சொல்லியிருக்கார். அப்ப மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமாக நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் இந்த உடல் அல்ல. பல பேரால மறுபிறவி உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்னன்னா, நான் இந்த உடல் அப்படிங்கிற ஆழமான அடையாளம் கருத்து. நான் இந்த உடல் அப்படியே என்று நாம் அடையாளம் செய்து கொள்வது உண்மையிலேயே சொன்னா அது ரொம்ப தாழ்ந்த ஒரு நிலை. ஆன்மீகத்துல நாம் ஆன்மீகத்தில் முன்னேற 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 ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பயிற்சி, ஒரு குறிப்பிட்ட விதமான ஆன்மீக கலாச்சாரம், அதை பின்பற்றுவதால ஆன்மீகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக பயிற்சியில் நாம் ஈடுபட்டால், ஆன்மீக கலாச்சாரத்தை நாம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால், நமது உணர்வு, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இப்படிப்பட்ட சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்ப முதல்ல இந்த சூக்ஷ்மமான விஷயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் இந்த உடல் அல்ல. உடல் என்பது ரத்தம், சதை, எலும்பு போன்ற உயிரில்லாத ஜட பொருட்களின் ஒரு கலப்பு தான் இந்த உடல். இது எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு நாம சொல்லும்போது, நான் ரத்தம் இல்லை, நான் சதையும் இல்லை, நான் எலும்பும் இல்லை அப்படிங்கிறத நாம சொல்றோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உடம்புங்கிறது ரத்தம், சதை, எலும்பு, அவ்வளவுதான். இந்த மூணுடைய ஒரு கலப்பு, ஒரு சேர்க்கை, ஒரு மிக்சர் தான் இந்த உடல். ஆனா நான் ரத்தமும் இல்லை, நான் சதையும் இல்லை, நான் எலும்பும் இல்லை. ரத்தம், சதை, எலும்பு இது மூணையும் ஒண்ணு சேர்த்தா உடம்பு. நான் எப்படி உடம்பா இருக்க முடியும்? அப்ப நான் இந்த உடல் அல்ல. நான் என்கின்ற அடையாளம். இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா பல வகையான எமோஷன்ஸ் இருக்கு. சந்தோஷம், அது ஒரு வகையான ஒரு எமோஷன். துக்கம், கோபம், பொறாமை, சிரிக்கிறது, இதெல்லாம் ஒரு மனுஷன்ல நாம பார்க்கிற பல வகையான உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகள் எல்லாம் உயிர் இல்லாத ஒரு உடம்பு கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த உணர்ச்சியும் இல்லை. அதனால அது ஒரு ஜட வஸ்து. அந்த உடம்புல உயிர் இல்லை அப்படின்னு நாம எதேச்சையா பேசுறோம். அப்ப அந்த உயிர் எங்க போச்சு? இத்தனை நேரமா ஒரு மனுஷன் பேசுறான், தூங்குறான், சண்டை போடுறான், அன்பு காமிக்கிறான், ரொம்ப வலிமையாக வேலை செய்யறான், பல பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு பெரிய பெரிய சிந்தனை, பெரிய பெரிய ஆற்றல் மிக்க செயல்கள் எல்லாம் செய்யறான். இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும்போது, இவ்வளவு வலிமையா செயல்படக்கூடிய ஒரு மனுஷன் திடீர்னு உயிர் போன பிறகு அந்த உடம்புக்கு ஒரு வேல்யூவே இல்லாம ஆயிப்போச்சு இல்லையா? இந்த மனித சமுதாயத்தோடைய வரலாற்றிலேயே நம்ம பார்த்திருக்கோம். நெப்போலியன், ஹிட்லர், மகாத்மா காந்தி, லெனின், அப்படிப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது, அவர்களுடைய தலையெழுத்தையே மாற்றுவது, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் செயல்பட்டு இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் எங்க அந்த தலைவர்கள்? உயிரிழந்த பிறகு அந்த நெப்போலியனாலேயோ, ஒரு மகாத்மா காந்தியாலேயோ, இல்லை ஒரு
லெனினாலேயோ இல்லை ஒரு அடால்ஃப் ஹிட்லராலேயோ இல்லை ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாலேயோ இல்லை நம்ம நாட்டில் பிறந்த ஒரு அப்துல் கலாமாலேயோ உயிர் போன பிறகு உடம்பை விட்டு உயிர் போன பிறகு அந்த அறிவு எங்க ஆச்சு? அந்த பிரெயின், மெடிக்கல்லி நம்ம பேசினா அந்த பிரெயின், அதே அப்துல் கலாமோட பிரெயின் அந்த உடம்புல இருக்கு. அதே இன்டெலிஜென்ஸ், அதே பிரெயின் தான் இன்டெலிஜென்ஸ், பிரெயின் தான் எல்லாமே அப்படின்னு மெடிக்கல் சயின்ஸ் சொன்னா உடம்புல தான் அந்த பிரெயின் இருக்கே. ஏன் அந்த உடம்பால, நெப்போலியனோட உடம்பாலேயோ மகாத்மா காந்தியோடைய பணத்தாலேயோ இல்ல அப்துல் கலாமுடைய உடம்பாலேயோ எழுந்து செயல்பட முடியல? இதை பத்தி யாராவது சிந்திக்கிறோமா? அப்ப உயிர் வேற, அறிவு வேற, பிரெயின் வேற. பிரெயின் வேற. உயிர் சக்தி, உயிர் வாழி அந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த மனுஷன் அறிவுபூர்வமாக செயல்பட முடியறது. உயிர் போன பிறகு, உடலை விட்டு உயிர் போன பிறகு அந்த உடம்பு உபயோகமற்றது. எவ்வளவுதான் பெரிய ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு அப்துல் கலாமோ, சயின்டிஸ்டோ, மகாத்மா காந்தியோ, நெப்போலியனோ, அடால்ஃப் ஹிட்லராக யாராக இருந்தாலும் சரி, அந்த பிரெயின், அந்த உடம்பு உபயோகமற்றது. அதை புதைக்கணும், இல்லை எரிக்கணும். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டீகம்போசிஷன் அந்த உடம்புல ஏற்படும். ஆனா உயிரோடு இருக்கும்போது, உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு டீகம்போசிஷனும், ஒரு டீகேவும் இந்த உடம்புல நடக்கிறது இல்லை. அப்ப ஏன் உயிர் போன பிறகு இதெல்லாம் நடக்கிறது? இதெல்லாம் விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ உயிர் தான் எல்லாமே. அந்த உயிரை தான் நம்மளுடைய வேத இலக்கியங்கள், பகவத்கீதை, உபனிஷத்து, ராமாயணம், மகாபாரதம் போன்ற வேத இலக்கியங்கள் அந்த உயிர் தான் வியக்தி. அந்த உயிரைத்தான் ஆத்மா அப்படின்னு சம்ஸ்கிருத பாஷையில சொல்றோம். இங்கிலீஷ்ல சோல் அல்ல கான்சியஸ்னஸ் இல்ல ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றோம். அந்த உயிர் உடம்புக்குள்ள இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு மனுஷனால மிக அறிவுபூர்வமாக செயல்பட முடியறது. அது ஒரு அப்துல் கலாமா இருக்கலாம், மகாத்மா காந்தியா இருக்கலாம், வல்லபாய் பட்டேலா இருக்கலாம், ஜவஹர்லால் நேருவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம் இந்த உலகத்துல. ஆனா இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால செயல்படக்கூடிய காரணம் அந்த உயிர் சக்தி தான். அந்த உயிர் சக்தி உடம்பை விட்டு நீங்கின பிறகு அந்த உடம்பு உபயோகமற்ற ஒரு உடம்பு. இதை நாம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த உயிர் சக்தி எங்க போறது? கண்ணுக்கு தெரியல. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்குங்கிறத நம்மளால உணர முடியும். உடலை விட்டு அந்த உயிர் சக்தி, ஆத்மா பிரிந்த பிறகு இந்த கண்களுக்கு அந்த உயிர் தெரியறது இல்லை. அதனால அப்படி ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு பல பேர் தவறாக அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. பகவத்கீதையோட வேற ஒரு இடத்துல, ஒரு ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. பஷ்யந்தினா பார்க்க முடியும், ஞான சக்ஷுஷா ஞான கண்களை வளர்த்து கொண்டவனால் மட்டும்தான் உயிர் சக்தி எப்படி உடலை விட்டு விட்டு மற்றொரு உடலுக்குள் நுழைகின்றது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு 15வது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. ஞான சக்ஷுஷா, ஞான கண்களை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் உயிர் சக்தி உடலை விட்டு எப்படி பிரிகின்றது, உடல் வேற உயிர் சக்தி வேற, உடலை நீக்கிய பிறகு உயிர் சக்தி எங்கே போகிறது, என்ன ஆகிறது, எப்படி மறுபிரிவு எடுத்து இந்த உலகத்துக்குள்ள மறுபடியும் ஒரு குழந்தையாக வருது அப்படிங்கிற சூக்ஷ்மமான ஒரு விஷயத்த ஞான சக்ஷுஷா, ஞான கண்களை வளர்த்து கொண்டவனால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். சாதாரண கண்களை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஞான கண்களை வளர்த்து கொள்வதற்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சி தேவை, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சியை நாம் மேற்கொண்டால், அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நாம் சென்றால், நமது உணர்ச்சி, நம்மளுடைய உணர்வு, கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து ஞான கண்களை நம்மளால் வளர்த்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஞான கண்களை நாம் வளர்த்து கொண்டால், எந்த அளவுக்கு ஞான கண்களை நாம் வளர்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நான் உடலை விட்டு வேறுபட்டவன், உடல் வேறு நான் வேறு அப்படிங்கிற பகுத்தறிவு நமக்கு மனசுக்கு வரும், நம்மளுடைய புத்திக்கு வரும். அப்ப ஆன்மீக ஞானத்தை வளர்த்து கொள்வது, ஞான கண்களை வளர்த்து கொள்வது மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஞான கண்களை, டிவைன் ஐஸ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜை வளர்த்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக பயிற்சி. அந்த ஆன்மீக பயிற்சி தான் இந்த கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திர ஜபம். இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சியில் நாம் ஈடுபட்டால் நாம் வேற உடல் வேற அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இன்னும் அளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். எந்த அளவுக்கு நான் வேற உடல் வேற அப்படிங்கிற விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கிறோமோ, உடல் அழிந்த பிறகும்
எனக்கு அழிவு கிடையாது, நான் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்து வரப்போகிறேன், மறுபடியும் பிறவி எடுக்கப் போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால உணர முடியும். அப்ப சில பேர் வாதம் செய்வது போல் மறுபிறவி என்பது ஒரு கட்டுக்கதை, ஆத்மாங்கிறது ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் யாரும் பார்த்ததும் இல்லை, இதெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற சொல்றது அது அவர்களுடைய அஞ்ஞானம், அது தவறான ஒரு விஷயம். பகவத்கீதையை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்ம கொஞ்சம் நமது அறிவை உபயோகப்படுத்தி சிந்தித்தாலும் சரி, கண்டிப்பாக நாம் வேற உடல் வேற அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, மேற்கத்திய நாடுகள்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மறுபிறவியை பற்றி ஆராய்ச்சி செய்த சயின்டிஸ்ட் பல பேர் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் தனது வாழ்க்கையில் மறுபிறவியை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். நீங்கெல்லாம் யூடியூப்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர் இந்த மறுபிறவி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். அவர் உண்மையிலேயே தங்களுடைய வாழ்க்கையில, ஏன்னா போன ஜென்மத்தில் நடந்த விஷயம் நமக்கு யாருக்குமே ஞாபகம் இருக்கிறது இல்லை. போன ஜென்மத்தில் நான் யார் அம்மாவா இருந்தேன், யாருக்கு பையனா இருந்தேன், பொண்ணா இருந்தேனா, ஆணா இருந்தேனா, தமிழ்நாட்டில் தான் பிறந்தேனா, வேற ஒரு நாட்டில் பிறந்தேனா, எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. அது உண்மைதான். ஆனா சில கேசஸ்ல, சில ரொம்ப ரேர் கேசஸ்ல சில பேருக்கு தன்னுடைய முன் ஜென்மத்தை பத்தின சில விஷயங்கள் ஞாபகம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நபர்களை சந்தித்து ஆராய்ச்சி செய்து மறுபிறவி உண்மை அப்படிங்கிற விஷயத்தை டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் நிரூபிச்சிருக்கார், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்ப சயின்டிபிக்கா பார்த்தாலும் சரி, பகவத்கீதையை நம்ம ஆதாரமாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, மறுபிறவி என்பது உண்மையான ஒரு விஷயம். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் நடக்கும் விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, நாம யாருமே நம்ம எந்த குடும்பத்துல பிறக்க போறோம் அப்படிங்கிறத நாம தீர்மானிக்கிறது இல்லை. என்னுடைய அம்மா யாரு, அப்பா யாரா இருக்க போறா, எந்த குழந்தையும் தீர்மானிக்கிறது இல்லை. நான் பணக்கார குடும்பத்துல பிறக்க போறேனா, ஏழை குடும்பத்துல பிறக்க போறேனா, நாம தீர்மானிக்கிறது இல்லை. எந்த சமூகத்துல பிறக்க போறேன் நான் தீர்மானிக்கிறது இல்லை. ஆணாக பிறக்க போறேனா, பெண்ணாக பிறக்க போறேனா, நான் தீர்மானிக்கிறது இல்லை. என்னால சூஸ் பண்ண முடியாது. ஒசரமா பிறக்க போறேனா, குள்ளமா பிறக்க போறேனா, வெள்ளையா பிறக்க போறேனா, சிவப்பா பிறக்க போறேனா, ரொம்ப அழகா பிறக்க போறேனா, இல்ல சுமாரா பிறக்க போறேனா, இல்ல ஒரு ரொம்ப பெரிய அறிவாளியா பிறக்க போறேனா, இது எதையுமே நாம தீர்மானிக்கிறது இல்லை. நம்ம குரல் எப்படி இருக்க போறது, கண் எப்படி இருக்க போறது, மூக்கு எப்படி இருக்க போறது, வாய் எப்படி இருக்க போறது, எதையுமே நான் தீர்மானிக்கிறது இல்லை. என் உடல் பலம் எப்படி இருக்க போறது, எதையுமே நான் தீர்மானிக்கிறது இல்லை. அப்ப இதெல்லாம் தீர்மானிக்கிறது யார்? என்ன அடிப்படையில இந்த உலகத்துல ஒரு குழந்தை மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கிறது, இன்னொரு குழந்தை ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறக்கிறது, ஒரு குழந்தை அமெரிக்கால பிறக்கிறது, ஒரு குழந்தை எத்தியோப்பியா, சோமாலியா போன்ற நாடுகள்ல சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு நாட்டுல பிறக்கிறது. இவ்வளவு நாம் வித்தியாசங்கள் பார்க்கிறோம். பிறவியிலே சில குழந்தைகளுக்கு நிறைய வியாதிகள் இருக்கு. கண் பார்வை இல்லை, கேன்சரா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு வியாதியா இருக்கலாம். பிறவியிலேயே சில குழந்தைகளுக்கு இருக்கு. ஏன் ஒரு குழந்தை இப்படி பிறக்கணும், இன்னொரு குழந்தை அப்படி பிறக்கணும்? இதுக்கெல்லாம் பதில் யாருக்கிட்டையாவது இருக்கான்னு கேட்டா, எந்த சயின்டிஸ்ட் கிட்டையும், எந்த பிலாசபர் கிட்டையும், எந்த ஒரு சிந்தனையாளர்கிட்டையும் இதுக்கெல்லாம் பதிலே இல்லை. ஏன்னா இது எதுவுமே நாம தீர்மானிக்கிறது இல்லை. அப்ப யார் தீர்மானிக்கிறா? என்ன அடிப்படையில் இதெல்லாம் நடக்கிறது? எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப வேத இலக்கியங்களை நாம் பின்பற்றி, முக்கியமாக பகவத்கீதையை நாம் படித்து இதில் இருக்கும் விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அப்ப பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார்? ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுஹு துருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. பிறவி எடுத்தவனுக்கு மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவனுக்கு பிறவி நிச்சயம். அப்ப உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் இந்த உடல் அல்ல, உடலுக்குள் வாழும் நித்தியமான நிரந்தர அழிவற்ற உயிர் வாழியான ஆத்மா. இதற்கு முன் வேறு ஒரு உடலில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். வேற ஒரு அம்மாவுக்கு, வேற ஒரு அப்பாவுக்கு, வேற ஒரு குடும்பத்துல, வேற ஒரு சமூகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த வாழ்க்கையில் நான் செய்த செயல்களின் அடிப்படையில் தான் என்னுடைய தற்போதைய உலகம், தற்போதைய வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். கர்மா அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா, செயல்கள். கர்மான ஆக்டிவிட்டி, செயல்கள். இதை இப்படி எடுத்து வச்சா அதுவும் ஒரு செயல் தான். சாப்பிட்டா செயல் தான், மூச்சு விட்டா செயல் தான், கொஞ்சம் தண்ணி குடிச்சா அதுவும் செயல் தான், ஒருத்தரோட பேசினா அதுவும் செயல் தான். நல்ல விதமா பேசலாம், கெட்ட விதமா பேசலாம், ஆனா பேச்சுங்கிறது ஒரு செயல். அது மாதிரி இதுக்கு முன் இருக்கிற ஜென்மத்துல என்ன மாதிரி செயல்களை நான் செய்தேன்,
எப்படிப்பட்டது, என்னோட சிந்தனை எப்படி இருந்தது, நல்லது செஞ்சேனா கெட்டது செஞ்சேனா, யாருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சேன், யாருக்கு எவ்வளவு கெட்டது செஞ்சேன், இதோடைய சம் டோட்டல் கிரெடிட் அண்ட் டெபிட் எல்லாம் போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்கு போட்ட பிறகு நம்மளுடைய தற்போதைய சூழ்நிலை, இப்போ இருக்கிற உடம்பு, இப்போ இருக்கிற உலகம், இப்போ இருக்கிற வாழ்க்கை, இப்போ இருக்கிற செல்வாக்கு, அந்தஸ்து, உடல் பலம், உடல் அழகு எல்லாமே தீர்மானிக்கப்படுறது. அப்ப என்னுடைய பிரசன்ட் தற்போதைய வாழ்க்கை, பாஸ்ட் இதற்கு முன்னாடி நான் செய்த செயல்களின் அடிப்படையில் தான் இப்போ என்னோட தற்போதைய வாழ்க்கை அமைக்கப்படுறது. இதை நாம தெளிவா பகவத்கீதையில புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நாம தப்பிக்கவே முடியாது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, we are responsible for our actions. நம்மளுடைய செயல்களுக்கு நாம் பொறுப்பு ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு நல்லது செய்யறேன், ஒருத்தருக்கு கெட்டது செய்யறேன்னா நான் போலீஸ்ல இருந்து தப்பிக்கலாம், சட்டத்துல இருந்து நான் தப்பிக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் செஞ்ச பாவத்தோடைய விளைவுகள் எனக்கு மறுபடியும் வந்து சேரும். அது இன்னில இருந்து 5 வருஷம் கழிச்சு வந்து சேரலாம், 50 வருஷம் கழிச்சு வந்து சேரலாம், 500 வருஷத்துக்கு பிறகு வந்து சேரலாம். இன்னில இருந்து 5 வருஷம் கழிச்சு நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு ஏதாவது ஒரு விளைவு வந்ததுன்னா அதை என்னால இந்த உடம்புல அனுபவிக்க முடியும். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு செயலை நான் செஞ்சு அதற்கான பின் விளைவுகள் இன்னில இருந்து 500 வருஷத்துக்கு கழிச்சு வந்ததுன்னா நான் இந்த உடல்ல 500 வருஷத்துக்கு வாழ போறது இல்லை. அப்ப எப்படி என்னுடைய பாவ செயல்களுடைய விளைவுகளை நான் எப்படி அனுபவிக்கிறது? அப்ப 500 வருஷம் கழிச்சு வேறொரு உடலில் நான் வாழ்ந்தாக வேண்டும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். நம்ம நாட்டுல 100, 150, 200 வருஷத்துக்கு முன்னாடி கூட படிப்பறிவே இல்லாத ஒரு மனுஷனுக்கு கூட ஆத்மா, மறுபிறவி, உடம்பு, பாவம், புண்ணியம், சுகம், துக்கம் இதையெல்லாம் கண்காணிப்பவர் இறைவன். இது பற்றின விஷயம், இது பற்றின அறிவு எல்லாருக்குமே நம்ம நாட்டுல இருக்குது. இது ரொம்ப அடிப்படை ஞானம் இது. ஆனா இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரத்தின் பிரபாவம், அதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால, ஆதிக்கத்தின் காரணத்தினால நாம் இந்த அடிப்படை விஷயங்களை மறந்துள்ளோம். அதனாலதான் இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனைகள். நாம ஒரு செயலை செஞ்ச பிறகு யாருமே பார்க்கலையே, அதனால எனக்கு தண்டனையே கிடையாது அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான கருத்து இருக்கிற சித்தாந்தத்தின் காரணத்தினாலதான் மக்கள் இவ்வளவு அவஸ்தைப்படுகிறார்கள். நிறைய பேர் கேட்கிறார்கள் இந்த உலகத்துல, சுவாமிஜி நான் யாருக்குமே எந்த தப்புமே செஞ்சது இல்லையே, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாழ்க்கையில நான் யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சதில்லை, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, கடவுளையும் எப்படி பண்ற அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்புவது வாஸ்தவம். நம்ம பல தடவை கேட்டிருக்கோம். இதற்கு பதில் ரொம்ப சுலபமான பதில். இந்த ஜென்மத்துல வேணா நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்யாம வாழ்ந்திருக்கலாம். ஆனா இதற்கு முன்னால் எடுத்த ஒரு ஜென்மத்துல, எடுத்த ஒரு பிறவியில யாருக்கு என்ன எப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன செஞ்சோ நமக்கு தெரியாது. ஆனா பகவானுக்கு தெரியும். நாம மறக்கலாம், ஆனா பகவான் மறப்பதில்லை. கர்மணா தெய்வநேத்திரேன ஜந்துர் தேகோ உபபுத்தியதே, ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. கர்மணா தெய்வநேத்திரேன, எல்லா மனிதர்களின் எல்லாருடைய செயல்களும் தெய்வநேத்திரேன இறைவனின் மேற்பார்வையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறுதான் இறைவன் எல்லாவற்றையும் கண்காணித்த பிறகு ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை, ஒரு குறிப்பிட்ட குடும்பம், ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்து, ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு, ஒரு குறிப்பிட்ட உடல் அழகு எல்லாத்தையும் இறைவன் தான் கொடுக்கிறான். ஆனா என்ன அடிப்படையில? பார்ஷியாலிட்டி பாக்குறாரா? இவன் எனக்கு பிடிச்சவன், இவன் எனக்கு பிடிக்காதவன் இல்லை. அவரவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரிதான். ஒருத்தர் இந்த உலகத்துல ரொம்ப வசதியாக, அறிவாளியாக, புகழ்பெற்றவராக இருக்கார், பணக்காரரா இருக்காருன்னா அது அவர் செஞ்ச புண்ணியம். இன்னொருத்தர் பல திசைகள்ல இருந்து கஷ்டப்படுறார், ரொம்ப அவஸ்தை, பல பிரச்சனைகள் அவருக்கு வாழ்க்கையிலன்னா அது அவர் செஞ்ச பாவம். அப்ப நம்மளுடைய சுகதுக்கத்துக்கு நாம் தான் காரணம், இறைவன் அதுக்கு காரணமே கிடையாது. உதாரணத்துக்கு கோர்ட், நீதிமன்றத்துல போறோம், அங்க ஜட்ஜ் உட்கார்ந்து இருக்கார். ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கிறார். இவனுக்கு 50 லட்சம் ரூபாய் நன்கொடை இப்ப கிடைக்கணும், அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். இன்னொருத்தன் இவனை தூக்கில போடுங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்றார். அப்ப ஜட்ஜு பாரபட்சம் பாக்குறாரா? ஏன் ஒருத்தனுக்கு இவனுக்கு மட்டும் 50 லட்சம் ரூபாய், அவனு மட்டும் ஏன் தூக்கில போட்டீங்க அப்படின்னு ஜட்ஜு கேட்டா என்ன சொல்வார்? சட்டப்படி அவன் என்ன செஞ்சானோ அவனுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சட்டம் சொல்றது, அதை தான் நான் கொடுத்தேன். சட்டப்படி இவன் செஞ்ச செயலுக்கு தூக்கில தான் போடணும்னு சட்டம் சொல்றது, அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்தேன். அதே மாதிரிதான் இறைவனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், சர்வஸ்யாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டா, எல்லோரோட இதயத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
மத்தஹ ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனம் ச, என்னிடமிருந்துதான் ஞாபக சக்தி, மறதி, ஞானம், அறிவு எல்லாமே வருது. அப்ப அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி பரமாத்மா பகவான் எல்லோருடைய இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பகவான் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவருடைய மேற்பார்வையில் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நாம நம்மளுடைய வாழ்க்கையில சுகதுக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு நாம் தான் காரணம், வேற யாரும் அதுக்கு காரணமே கிடையாது. இது நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இரண்டாவது கருத்து இந்த பொருளுரையில பிரபுபாத் அவர்கள் சொல்றார், மறுபிறவிங்கிறது நிச்சயமான ஒரு விஷயம். அதனால இது வந்து வன்முறையை ஆதரிப்பதில்லை. எப்படியும் ஒரு நாள் எப்படியும் பிறந்த மரணம் அடைந்து இவன் தான் மறுபடியும் தான் பிறவி எடுக்க போறானே, இவனை கொண்டுடலாமான்னு கேட்டா அப்படிப்பட்ட கருத்து தவறானது. அப்படி செஞ்சா அதற்கான பின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். நான் யாருக்காவது வலி கொடுத்தேன்னா, தீங்கு இழைத்தேன் என்றால் அதற்கான பின் விளைவுகளை நான் அனுபவித்தாக வேண்டும். அப்ப மறுபிறவி, ஆத்மா, பாவம், புண்ணியம் இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டால் தேவையில்லாமல் நாம் வன்முறையில் ஈடுபட மாட்டோம். நம்மளுடைய செயல்களுக்கு நாம ரொம்பவே கட்டுப்பாடோட நடந்து கொள்வோம். We will become responsible for our action. இது இரண்டாவது விஷயம். அடுத்த விஷயம் பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதே நேரத்துல தேவையில்லாம வன்முறையில ஈடுபடக்கூடாதே தவிர சில சமயங்கள்ல சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு, தர்மத்தை காப்பாற்றுவதற்கு சில நேரங்களில் வன்முறையும் தேவை. அப்ப 100% நான் வயலன்ஸ், வன்முறையை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கருத்தும் தவறு. சில நேரங்கள்ல வன்முறை தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த குருக்ஷேத்திர போர்க்களம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் இந்த யுத்தம் தீர்மானிக்கப்பட்டது. அப்போ இருந்த சூழ்நிலையில உலகத்தில் பல அரசர்கள் தீய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த தீய சக்திகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் எடுத்திருந்தார். அதனால எல்லா தீய சக்திகளையும் ஓரிடத்தில் ஒன்று சேர்த்து எல்லாரையும் வதம் செய்ய வேண்டும் என்பது பகவானுடைய விருப்பம். அதனால அந்த போர் நடந்தது. அது மட்டுமல்ல, பகவானுடைய மேற்பார்வையில் அவருடைய கண்காணிப்பின் கீழ் மரணமடைந்த எல்லோருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மோட்சம் அளித்தார் என்று நம்மளுடைய மகாபாரதம் மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் கூறுகின்றன. அப்ப அதனால இந்த பதத்திலே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்றால், இந்த குருக்ஷேத்திர போர்க்களம், இந்த போர் அப்படிங்கிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விருப்பம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் ஒவ்வொரு ஜீவாத்மா, ஒவ்வொரு ஆத்மாவின் கடமை. அந்த விஷயத்தை அர்ஜுனன் செய்தாக வேண்டும். அப்ப அர்ஜுனுடைய முதல் கடமை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விருப்பம் இந்த போர். இதை நான் நிறைவேற்ற வேண்டும், அவருடைய திருப்திக்காக நான் செயல்பட வேண்டும். இதுதான் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை பகவத்கீதையில. இதை செய்யாம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விருப்பத்தை தவிர வேற ஏதோ ஒரு விருப்பத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறது அது நமக்கு நன்மையை அளிக்காது. அப்ப இந்த ஸ்லோகத்திலே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மறுபிறவி என்பது முக்கியம். அதே நேரத்துல இந்த போர், ஏன்னா அர்ஜுனுடைய பிரச்சனை என்னங்க நாம புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில் இருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை நாம படிக்கும் போதும் இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது, ஏன் இந்த அறிவுரையை உபதேசத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்தாங்கிற கான்டெக்ஸ்ட நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அர்ஜுனுடைய பிரச்சனை என்ன, போர் ஆரம்பிக்கிற நேரம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுடைய இருதரப்பு சேனைகளும் ஒன்று கூடின ஒரு காலகட்டம் அது, அந்த போர்க்களத்துல. அப்போ போர் ஆரம்பிக்கிற நேரத்துல அர்ஜுனன் மனசுல கவலை, பயம், எதற்கு என்னுடைய சொந்த உறவுக்காரர்களை நான் போரில் கொலை செய்ய வேண்டும், வதம் செய்ய வேண்டும், அவர்களையே நான் ஆயுதங்களால் தாக்க வேண்டும் என்று அர்ஜுனன் மனசுல கவலை. அப்ப அர்ஜுனனுக்கு அப்ப தெரியாத விஷயம் என்னவென்றால், இந்த போர் பகவானால் தீர்மானிக்கப்பட்டது. குருக்ஷேத்திர போர் என்பது பகவானுடைய விருப்பம். அப்ப பகவானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் நமது முதல் கடமை. அதற்கு நாம் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த உபதேசத்தை தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்தார். இந்த குருக்ஷேத்திர போர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விருப்பம். அதனால மறுபேச்சு பேசாம அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்திக்காக, அவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த போரில் ஈடுபட வேண்டும். அதுவே அர்ஜுனனுக்கு நன்மை. அதே உபதேசம் நமக்கும் பொருந்தும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்திக்காக நாம் செயல்பட வேண்டும். அவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் நாம் உண்மையிலே சந்தோஷமாக இந்த உலகத்துல வாழலாம்.
இதே பகவத்கீதையின் உபதேசம். இதுவே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.